ஹலோ. ஹாய் மேடம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? சூப்பராக இருக்கு மேடம். சூப்பராக இருக்கீங்க. சூப்பராக இருக்கு மேடம். ட்ரெஸ் கலர் நல்லா இருக்கு. பிங்க் நல்லா ரொம்ப இருக்குங்களா? பிடிச்ச கலர் பிங்க். ஓ பரவாயில்ல, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சொல்லுங்க மேடம், இன்னைக்கு என்ன நம்ம பேச போகிறோம் நம்மளோட லைவ்ல? இப்போ நம்ம லைவ்ல என்ன பேசுகிறோம்னா, ஏற்கனவே இப்போ 2 days பிஃபோர் தான் வந்து மீஞ்சூர் சைட்டை பற்றி பேசணும். அதோடைய ஆஃபரு, அது சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்குது எல்லாமே. இப்போ வந்து பொங்கலுக்கு லீவில் போயிட்டு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அதெல்லாம் சொல்லணும். இப்போ வந்து லோ பட்ஜெட் கேட்டிருக்காங்க. சில பேர் ஃபோன் பண்ணாங்க இந்த மீஞ்சூர் விஷயமா பேசணும் மேடம். அந்த ஏரியாவில் லோ பட்ஜெட் இருக்குன்னா பக்கத்தில் பொன்னேரியில் நாங்கள் போட்டிருக்கோம் 525ன்னு சொல்லிட்டு புதுவெப்பத்தூர். அது 525 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு புதுவெப்பத்தூர் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் நம்ம இப்போ ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களை ஒரு இடம் வாங்கி போடணும், ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் லேண்ட்லன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டு, இது ஆன் ரோடு சைட்டு பஸ் ரூட்டில் சூப்பராக இருக்கும். அதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஓகே மேடம், இப்போ வந்து நம்மளோட ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. நியர்பை வந்து ஏதோ ஒரு பீச் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மேடம் பீச் இருக்குது? அது ஆல்ரெடி எங்கள் பொன்னேரியில் பழவேற்காடு பீச் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். போட்டிங் இருக்குது, மீன் மார்க்கெட், அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் அங்கே வந்து ஒரு 10 கிலோமீட்ரு நம்ம அந்த புதுவெப்பத்தூர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு வந்து மஹிந்திர வெல் சிட்டி ஐடி கம்பெனி இருக்குது. ஸோ பெரிய பஜார் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ கம்மி ரேட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் போட்டோம். ஆன் ரோட் சைட்டு நம்ம கிட்டே இருக்குது ஆல்ரெடி பொன்னேரியில். அது ரேட் வந்து 1200 மெதூரில். அடுத்தது வந்து இன்னொரு சைட்டு அங்கே வந்து 750 வந்து பொக்கிஷன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே லோ பட்ஜெட் கேட்டாங்க, கம்மி ரேட்டில் எங்கள் பெரிய லேண்டாக வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்காக நம்ம வந்து இந்த லோ பட்ஜெட் போட்டிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம்னா தெரியாது நிம்மதி மேடம், இப்போ வந்து பணம் நிறைய இல்லை, லோன் போக முடியாது, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் கேட்டாங்க மேடம். இப்போ வந்து லோன்னா வந்து நம்ம பேங்க்ல வந்து லோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதில் என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்க 525ல? அதான் என்ன ஆப்ஷன்னா, இப்போ வந்து ஒரு பாதி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர் மேடம். ஓகேங்களா? மீதி பாதி அமௌண்ட்டை வந்து நீங்கள் மாதம் வந்து 7500 அந்த ரேஞ்சில் வந்து கட்டலாம். ஓ தட் இஸ் நீங்கள் வந்து பேங்க்குக்கு எதுவுமே லோன் போகாத ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட், தட் இஸ் ஆஃப் அமௌண்ட் 1,68,000 கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ மாதிரி நம்மளோட தனிகையிலே வந்து 7,200 ரூபான்ற மாதிரி நீங்கள் 1 இயரில் முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட்? ஆமாம், 7500 அந்த பேஸ் பண்ணி கட்டிக்கலாம். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது, அதான் மெயின். சூப்பர். ஓகே, ஏன்னா இவ்வளோ ஒரு வருஷம் டைமும் கொடுத்து ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா ரொம்ப நல்ல ஆப்ஷனு. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, மெயினாக மேடம் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பீச் சொல்லியிருக்காங்க, பழவேற்காடு பீச். நம்ம சென்னையில் தான் மெரினா பீச் நம்ம போகிறோம், பட் போட்டிங்லாம் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே பழவேற்காடு பீச்சில் வந்து சூப்பராக போட்டிங் நமக்கு கொடுக்குறாங்க. போட்டிங் இருக்குது. அன்றைக்கூட லாஸ்ட் டைம் நாங்கள் பழவேற்காடு வந்து சைட்டு நம்ம அங்கேயும் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த சைட்டு கஸ்டமருக்கு காமிச்சிட்டு அவங்க வந்து மார்க்கெட்டில் போயிட்டு ஃபிஷ்ஷு எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. ஃபிஷ்ஷு ப்ரான்லாம் வந்து வாங்கிட்டாங்க. இவ்வளோ க்ரௌடு, திக் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. என்னென்னா அன்றைக்கி வந்து காணும் பொங்கல், சென்னையிலேருந்து திருவள்ளூர்லேருந்துலாம் மக்கள் வந்திருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் கேட்டேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு. மீன் வாங்கிட்டு இருக்கும்பொழுது நான் கேட்டேன். எல்லாமே ஒருத்தர் திருவள்ளூர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து ரெடில்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் ஒருத்தர் வந்து நம்ம இங்கே இருக்குதுங்களா சேத்பட், அங்கேருந்து கூட வந்திருக்காங்க. பழவேற்காடில் வந்து பசங்களோட காலையில் வந்துட்டோம், இங்கே நல்லா தண்ணியிலலாம் விளையாடிட்டு இப்போ ஈவினிங் போகும்போது ஃபிஷ்ஷு ப்ராட்லாம் பிளாஸ்டிக் பக்கெட்டில் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ வந்து இப்போது நம்ம சென்னையில் பீச்சில் போயிட்டு போட்டிங் போக முடியாதவங்களாம் கண்டிப்பாக நம்மளோட வெப்பத்தூர் பொன்னேரியில் வந்து ஒரு லேண்ட் வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போட்டிங் இதெல்லாம் இருக்குது. மெயினாக வந்து இண்டிவிஜுவல் வில்லாவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ குழந்தைங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் டைம்லலாம் நம்ம வெளியில் போயிட்டெல்லாம் அலைய வேண்டாம் மேடம். நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டு ஒரு விழா கட்டி கொடுத்தாலும் நம்ம இடத்துலையே போயிட்டு பார்த்துட்டு நம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஆமாம், இந்த லீவ் டைமில் வந்து நம்ம பிள்ளைங்களோட அங்கேயே என்ஜாய் பண்ணலாம். இடம் வாங்கி போட்டிருந்தா கூட நம்ம இடம் இருக்குது, போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நம்ம போயிட்டு அந்த பீச்சில் போயிட்டு விளையாடலாம், அங்கே எல்லாமே சுற்றி பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு 5 வயசுக்குள்ளே ஒரு பையன் நீங்கள் பிள்ளை இருந்துச்சிங்கன்னா, பொண்ணும் பிள்ளை இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டிங்கன்னா அது 1 crore உங்களுக்கு ஒர்த் ஆகிடும். அவங்க கிட்ட 20 வயசில் 25 வயசில். சூப்பர் மேடம். இப்போ இந்த 525 ரூபான்றது வந்து வருமா இல்லை வந்து 575 வருமா மேடம் உங்களுக்கு? சரி, இப்போ நீங்கள் ஹார்ட் கேஷ் கொடுத்து மொத்தமாக கேஷ் கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 525. நீங்கள் இந்த மாதிரி வந்து தவணை முறையில் போகிறோம், பாதி அமௌண்ட் கட்டிட்டுன்னா 575 ஸ்கொயர் ஃபீட்.
ஸோ சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம தனிகையிலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மஞ்சு மேடம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, ரொம்ப கம்மி பட்ஜெட் தாங்க. 3.4 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் நம்ம வாங்குறோம். அது எவ்வளோ பெரிய விஷயம். 3 லட்சத்துக்கு வந்து ஒரு இடம் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப ஹையான வேல்யூ. ஓகேங்களா, அது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் அதான மேடம், அந்த காம்பவுண்டு எல்லாமே நீங்கள் ஆக்சுவல் கொடுக்குறது எல்லாமே இருக்குது. சைடில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி, கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது, தார் ரோடு இருக்குது. சூப்பர் மேடம். ஆஸ் யூஷுவல் எல்லாமே எல்லா பஸ் சைட்டுக்கும் வந்து நம்ம சைட்லேருந்து பஸ் வந்து ஆன் ரோட் சைட். ஆமாம், பஸ் போகிற ரோட்லேயே இருக்குது. ஓ சூப்பர். ஓகே மேம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க. 1800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குற மாதிரி இருந்தவங்க வந்து கோல்டு காயினும் ஆஃபர் கொடுக்குறாங்க. 1600 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரை கிரவுண்டு நீங்கள் வாங்கினீங்க. இப்போ வந்து பொங்கல் பண்டிகையில் அன்றைக்கி தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்கலாம். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு காயின் வாங்கிக்கலாம். பக்கத்தில் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, போட்டிங் இருக்குது, எவ்வளோ ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேடம் உங்களோட அப்டேட் ஏதோ நான் கேள்விப்பட்டேன். என்ன கேட்டீங்க? சேனல் சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மேடம். பாருங்க, அந்த சேனல்லே இருக்காங்க. ஸோ வந்து அதில் வந்து நம்ம நிறைய விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன விஷயம்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுங்க மேம். ஒன்றும் இல்லை மேடம், நான் வந்து ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 3 and 4 டேஸில் வந்து கலாட்டா சேனல்னு ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது ரொம்ப நாள் அது ஆசை. அது பிஸி ஷெட்யூல்டு. நான் வந்து அது பிளான் பண்ணவே முடியல. பட் அது வந்து இருப்பிலே இருக்குது. ஸோ அதை வெளில கொண்டு வரணும். நிறைய வந்து அது மூலயமா நிறைய விஷயங்கள் வெளியே வரும். இப்போ லேடிஸ்லாம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்களுடைய விஷயம்லாம் நமக்கு தெரியணும், எல்லாருக்குமே தெரிய வரணும், என்னக்குள்ளே இருக்கிறது வெளியே வரணுன்றதுனால அந்த கலாட்டா சேனலில் வந்து எல்லாமே இருக்கும். அது என்னன்னா அதாவது ஆல் இன் ஆல் சேனல். காரம், புளிப்பு, துவர்ப்பு, கசப்புன்ற மாதிரி எல்லா விஷயமும் அதில் வந்து நாங்கள் மிங்கிள் பண்ணி போட போகிறோம். எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மெயினாக எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரக்கெல்லாம் சொல்லுங்கள். மெயினாக இடத்த பற்றி நமக்கு சொல்லுங்கள். அண்ட் மெயினாக வந்து யூடியூப் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, வியூஸ் நிறைய வருது எங்களுக்கு. பட் அதுக்கு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு நாள் ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்து 73 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க. 743 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க. லைக் ஷேர் வந்து கம்மியாக இருக்குது. தயவுசெய்து நீங்கள் ஒரு அப்படி பட்டன் தட்டுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. ஸோ இனி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் உங்களை கேட்டுக்கிறது அதுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமாம், சேனலை ரொம்ப வந்து நாங்கள் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் நாங்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்காகவே நாங்கள் சென்னையில் ஒரு தணிகை நிறுவனம், தணிகை கன்ஸ்ட்ரக்ஷனு சென்னையில் உங்களுக்காகவே 37 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கு. மக்களின் சேவையே எங்களுடைய சேவை, மக்கள் தேவையை எங்களுடைய சேவையாக நாங்கள் நினச்சி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எங்கே இடம் வேணும், என்ன பட்ஜெட்டில் வேணும், லோனில் வேணும், இல்லை வந்து கேஷில் வாங்கணும், வீடு கட்டி தரணும், உங்களுடைய என்ன மாதிரி தேவையும் நாங்கள் வந்து அழகாக உங்களுக்கு முடித்து தருவோம். தணிகை உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு, உங்களுடைய வரவுக்காகவே. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஸோ மச். வணக்கம்.